இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன்ல சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது 500 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்குங்க. 2 முட்டை அடிச்சு வச்சுக்குங்க. இப்போ இந்த சிக்கனை குக்கர்ல போட்டுக்குவோம். அது முழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு கேரட் அதை தோல் சீவி கட் பண்ணி இதில் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதை மூடி 3 அல்லது 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். சூப் பவுடர் செய்ய 2 ஸ்பூன் மல்லி, இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவரட்டும். மல்லி நல்லா செவந்துருச்சு. அடுத்ததா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரிஞ்சிட்டோம். மல்லி மிளகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்குவோம். சிக்கன் நல்லா வெந்துடுது. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் பொரியட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், இதையும் இதுல சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த சூப்பை இதுல சேர்த்துக்குவோம். அடுத்ததா நம்ம பொடி பண்ணி வச்ச சூப் பவுடரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிச்சு வருது. இப்ப அடிச்சு வச்ச முட்டையை இதுல சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்துக்குவோம். இதை கைவிடாம கிண்டிக்கினே இருக்கணும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். டேஸ்டியான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சிக்கன் வாங்குனீங்கன்னா இது போல தண்ணியை வடிகட்டி எடுத்து சூப் செஞ்சுக்கலாம். இது டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.